சாப்பிட்ட பிறகு, தூங்கி எந்திரிச்ச பிறகு, அதுக்கப்புறம் விளையாண்டுக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்து அப்படியே சுற்றி வருது ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னா டபக்குன்னு தூக்கிடணும். அதை வந்து தூக்கிட்டிங்கன்னா அப்படியே ஷாக்கில் அப்படியே ஸ்டாப் ஆகும். நீங்கள் அப்படியே கொண்டு வெளியே விடும்போது டாக் அசோசியேட் பண்ணணும். ஓகே, நம்ம இங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்தோன்னா அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது, நம்ம வெளியில் போகணுங்கிறது வரும். இது எல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு டாகை ப்ரிப்பேர் பண்ணுறது. 3-6 மந்த்ஸுக்கு மேலே ஒரு 4 ஹவர்ஸ் 3 to 4 ஹவர்ஸ் டாக் தாராளமாக ஹோல்ட் பண்ண முடியும். அப் டு 10 மந்த்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் அதோட கெப்பாசிட்டி கூடும். ஸோ பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, பொறுமை, தொடர்ந்து இது செய்கிறது, அதை ப்ராப்பராக செய்கிறது, இதெல்லாம் தான் முக்கியம். அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு மேலே வரும்போது டாகை காலையில் விட்டு அது பாத்ரூம் போனேன், சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு விடும்போது 2 தடவை பாத்ரூம் போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக தான் அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த டே அது வந்து பாத்ரூம் போகும். அதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் நீங்கள் வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாலோ அது வந்து கம்ஃபர்டபுளாக உங்கள் கூட வரும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் ஃபுட் கொடுக்குறீங்க, இந்த ஒரு கணக்கை வச்சுட்டு சொல்கிற விஷயம்.